ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைய 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 விஸ்வாசுவ வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:02 சூரிய உதயம். சரிங்களா? நம்ம எல்லா ராசிக்கும் ஏற்கனவே நம்ம தினப்பலன்களாக போட்டுட்ருக்கோம். இது என்னென்னா, ஒரு நிமிடத்தில் ஒரு ராசியோட பலன்கள் வருது உங்களுக்கு. அதாவது இன்றைக்கி எந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் நம்ம போடுறது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினப்பலன்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜோதிட அறிவை வைத்து பலன் கூறும் அளவுக்கு பல பதிவுகள் இருக்குது. நம்ம சேனலோட நோக்கம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் பலன் எடுக்கும் அளவிற்கு ஜோதிட பதிவுகள் மூலம் எப்படி அப்ளை பண்ணி உங்களோட ஜோதிட அறிவை வைத்து பலன்கள் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் நம்மளோட நோக்கம். எல்லாருமே ஜோசியர் ஆகணும். அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அது மாதிரி நம்ம சேனலோட நோக்கமாக தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கப்படும். கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இல்லை, புதுவிதமான ஜாதகமாக இருந்தால் அது பதிவாகவே உங்களுக்கு யூடியூப்பில் ஒளிபரப்பாகும். உங்களோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, மற்றவங்க ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடலாம். அதற்கு பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த இடம், உங்கள் பெயர், இது 4ம் தேவை. சரிங்களா? அனாலிசிஸ்க்கு 4 விதமான அனாலிசிஸ் வேணும் இல்லைங்களா? உங்களோட பிளானட்டை வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த டீட்டெயிலாம் சரியாக இருந்தால் அதோட ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு தேவையான கேள்விக்கான பதிலும் சரியானதாக அமையும். சரிங்களா? இப்போ இன்றைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஆவணி 18 புதன்கிழமை வனசை கரணத்தில் இந்த நாள் இனிதை துவங்குகிறது. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளானட் எப்படி இருக்குன்னா, போராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது தனுசு ராசியில் கடவுளின் குழந்தையான தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது போராடம் நட்சத்திரத்தில் இன்றைய நாள் துவங்குது. இது பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறத விட்டு அனைத்து ராசிக்கும் சிறப்பானது. அது நேற்றுலேயே நம்ம சொன்னோம். நேற்றும் மூலம் நட்சத்திரத்தில் இருந்தது 9வது இடம் தான். போராடம் நட்சத்திரத்தில் என்ன ஃபர்தர் ஸ்பெஷாலிட்டின்னா, போராடமும் சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கிறது குருவோட வீர்த்து. அதாவது ஒருத்தர் அசுரகுரு, ஒருத்தர் தேவகுரு, 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து பலன் கொடுக்குற மாதிரி இந்த நாள் அனைத்து ராசிக்கும் சிறப்பானதாக இருக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 9ல் சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதி, வீட்டோட அதிபதி குரு 3ல் இருக்குது, சுக்கிரன் 4ல் இருக்குது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு